சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு அவசர செய்தியை உன்னிடம் சொல்ல வந்தேன். அதுவும் உன் துணை பற்றிய செய்தி. இந்த செய்தியை கேட்டதும் நீ கோபப்படக்கூடாது. நிதானமாக அப்பா சொல்வதை புரியும்படி கவனமாக கேள். இன்று உன் துணை ஒரு பெண்ணிடம் சண்டை போட்டார். அதுவும் மிகப்பெரிய சண்டை போட்டார். அந்த பெண் யார் என்றும் எதற்காக சண்டை போட்டார் என்றும் நான் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையை கெடுத்தது ஒரு பெண்தானே. அந்த பெண் உறவாடி உன் வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறார் என்று நான் சொல்லி இருக்கின்றேனே. அந்த பெண் உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் இருந்து நல்லவர்கள் போல் நாடகமாடி உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று உறவாடி உன் வாழ்க்கையை கெடுத்தும் இருக்கிறார். அந்த பெண்ணை தான் இன்று உன் துணை கண்டார். அவளிடம் நியாயம் கேட்டு சண்டையும் போட்டார். அன்பாகவும் பாசமாகவும் ஒற்றுமையாகவும் இருந்த எங்கள் வாழ்க்கையை இப்படி ஆக்கிவிட்டாலே, நீ எங்கள் வீட்டிற்கு வந்ததால் தான் எங்கள் குடும்பம் சிதறி போய்விட்டது என்று அவளை திட்டி தீர்த்து சண்டை போட்டு விட்டார். நியாயம் யாரிடம் கேட்கிறது? நியாயம் இல்லாதவர்களிடம் நியாயம் கேட்டால் அவர்களுக்கு நியாயத்தை பற்றி என்ன தெரியும்? உன் துணை மனதில் இருக்கும் ஆதங்கத்தால் அந்த பெண்ணிடம் சண்டை போட்டு திட்டி தீர்த்து விட்டாள். இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது? உன் வாழ்க்கையை கெடுத்தது அந்த பெண் என்று உன் துணைக்கும் தெரிந்து உன் துணையின் மனதில் உன் நினைவுகள் இருப்பதால் தான் இன்று அந்த பெண்ணை பார்த்து சண்டை போட்டிருக்கிறார். என் உறவை கெடுத்தது நீதானே என்று அவளை திட்டி தீர்த்தும் இருக்கிறார். உன் துணையின் மனதில் உன் எண்ணங்கள் நிறைந்து இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது நீ கேட்டாயா? இப்பொழுது பார்த்தாயா உண்மை எப்படி வெளிவந்திருக்கிறது என்று? ஆறாத காயங்களுக்காக உன் துணையின் மனதிலும் அந்த நினைவுகள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருந்த குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்று உன் துணையும் வேதனையில் தான் இருக்கிறார். அதனால் தான் அந்த பெண்ணை பார்த்தவுடன் மிகப்பெரிய சண்டையை போட்டுவிட்டார். உன் துணை என்ன தவறு செய்தாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மனதில் இருக்கும் கசப்பான எண்ணங்களை தூக்கி எறிந்துவிட்டு மகிழ்ச்சியான எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு உன் துணைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உன் துணையை நீ ஏற்றுக்கொள். இதுவே உனக்கு சிறந்த வழி. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.